மும்பை அணியில் ஓய்ந்த மோதல், ரோஹித்தை கட்டியணைத்த கேப்டன் ஹர்திக் பாண்டியா. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் கடந்த 2 மாதங்களாக நீடித்த சர்ச்சை ஒன்று தற்பொழுது முடிவுக்கு வந்திருக்கின்றது. ஐபிஎல் தொடரில் பலம் வாய்ந்த அணிகளில் ஒன்றான மும்பை இந்தியன்ஸ் அணி 5 முறை சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கின்றது. மும்பை அணி இந்த கோப்பைகளை ரோஹித் சர்மா தலைமையில்தான் வென்றது. அப்படிப்பட்ட கேப்டனை மும்பை அணி நிர்வாகம் அதிரடியாக நீக்கிவிட்டு ஹர்திக் பாண்டியாவை அந்த பொறுப்பில் கொண்டு வந்தது. இதன் மூலம் மும்பை இந்தியன்ஸ் அணியில் விரிசல் ஏற்பட்டதாக செய்திகள் வெளியானது. ஹர்திக் பாண்டியா கேப்டனாக நியமிக்கப்பட்டதற்கு ரோஹித் சர்மா ஒரு முறை கூட வாழ்த்து தெரிவிக்கவில்லை. மேலும் ரோஹித் சர்மாவை ஏன் கேப்டன் பொறுப்பில் இருந்து நீக்கினோம் என்பது குறித்து பயிற்சியாளர் மார்க் பவுசர் வெளியிட்ட விளக்கத்தை ரோஹித் மனைவி நிராகரித்து வெளிப்படையாக கருத்து தெரிவித்திருந்தார். அது பிரச்சனையின் தீவிரத்தை உணர்த்தியது. இந்த நிலையில் மும்பை இந்தியன்ஸ் அணியின் பயிற்சி முகாம் கடந்த 1 வாரமாக நடைபெற்று வந்தது. இதில் முன்னாள் கேப்டன் ரோஹித் சர்மா நேற்றுதான் வந்தார். அப்போது கூட ஹர்திக் பாண்டியாவை அவர் சந்திக்காமல் சென்று விட்டார் என்று செய்திகள் வெளியானது. இதுபோன்ற வீரர்களுக்கான அறிமுக நிகழ்ச்சி நடைபெற்ற போது கூட ரோஹித் சர்மா பங்கேற்காமல் புறக்கணித்தார் என்ற செய்தி வெளியானது. இந்த நிலையில் அனைத்து வீரர்களும் பங்கு பெற்ற பயிற்சி முகாம் மும்பையில் நடைபெற்றது. இதில் வீரர்கள் அனைவரும் நின்று கொண்டிருந்தனர். அப்போது ரோஹித் சர்மாவை பார்த்த ஹர்திக் பாண்டியா நேரடியாக அவரிடம் சென்று கட்டி அணைத்தார். இதனால் ரோஹித் சர்மாவும் அவரை கட்டி அணைத்து வாழ்த்து தெரிவித்தார். இதனை பார்த்தவுடன் மற்ற வீரர்களும் இதனை கைதட்டி வரவேற்றனர். அதன் பிறகு பயிற்சியாளர் மார்க் பவுச்சர் அனைத்து வீரர்களையும் அழைத்து இந்த சீசனுக்கான யுக்திகளை பேச ஆரம்பித்தார். மும்பை இந்தியன்ஸ் அணியில் கேப்டன் ஹர்திக் பாண்டியாவிற்கும் ரோஹித் சர்மாவிற்கும் இருந்த பிரச்சனை தற்பொழுது இந்த நிகழ்வின் மூலம் முடிவுக்கு வந்திருப்பதாக கிரிக்கெட் வல்லுநர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். சிஎஸ்கேவிற்கு இந்த 5 பேர் கிட்ட இருந்துதான் ஆபத்து இருக்கு. ஆர்சிபி அணியில் கவனிக்கப்பட வேண்டியவர்கள். ஐபிஎல் 17வது சீசனின் முதல் லீக் ஆட்டம் வெள்ளிக்கிழமை சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறுகின்றது. இந்த போட்டியில் நடப்பு சாம்பியனான சிஎஸ்கே அணி பலம் வாய்ந்த ஆர்சிபியை எதிர்கொள்கிறது. ஆர்சிபி அணி கடந்த 2008ஆம் ஆண்டுதான் சென்னைக்கு எதிராக சேப்பாக்கம் மைதானத்தில் கடைசியாக வெற்றி பெற்றது. அதன் பிறகு நடைபெற்ற 16 ஆண்டுகளில் சிஎஸ்கே அணியை சேப்பாக்கத்தில் ஆர்சிபி வீழ்த்தியிருக்கின்றது. இந்த நிலையில் ஆர்சிபி அணியும் பலம் வாய்ந்த அணியாக கருதப்படுகின்றது. ஆர்சிபி அணியில் இருக்கும் 5 வீரர்கள் சிஎஸ்கே அணிக்கு நிச்சயம் தலைவலியாக இருப்பார்கள். அவர்கள் யார்? சிஎஸ்கே வெற்றி பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? சிஎஸ்கே அணிக்கு இருக்கும் பெரிய தலைவலியே ஆர்சிபி அணியின் கேப்டன் டுபிளஸ் தான். ஏனென்றால் அவர் சிஎஸ்கே அணியில் தான் தன்னுடைய பெரும்பாலான போட்டிகளை விளையாடியிருக்கிறார். இதனால் சென்னை சேப்பாக்கம் ஆடுகளம் எப்படி செயல்படும், இங்கு எவ்வாறு விளையாட வேண்டும் என்கின்ற யுக்திகள் டுபிளஸ்க்கு நன்றாக தெரியும். இதனை அடுத்து சிஎஸ்கேவிற்கு இருக்கும் பெரிய பிரச்சனையே விராட் கோலி தான். விராட் கோலி சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமான மைதானங்களில் ஆங்கர் ரோல் செய்து பின்னர் ரன்களை அழிக்கக்கூடிய வல்லவர். 2 மாத ஓய்வுக்கு பிறகு திரும்பி இருப்பதால் ரன் எடுக்க வேண்டும் என்கின்ற பசியில் விராட் கோலி இருப்பார். இதனால் அவருடைய விக்கெட்டை விரைவில் வீழ்த்த வேண்டிய பொறுப்பு சிஎஸ்கேவிற்கு இருக்கின்றது. இதனை அடுத்து இருப்பதிலேயே மிகவும் பெரிய பிரச்சனை என்றால் அது ஆர்சிபி அணியின் நட்சத்திர வீரர் மேக்ஸ்வெல் தான். சுழற்பந்து வீச்சை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்பது மேக்ஸ்வெல்லுக்கு நன்கு தெரியும். மேலும் சிஎஸ்கே பவுலிங் சிக்சர்களுக்கு விரட்டுவதில் மேக்ஸ்வெல் வல்லவர். இந்திய ஆடுகளத்தில் அவர் செய்த சம்பவங்கள் இன்னும் யாராலும் மறக்க முடியாதது. பேட்டிங்கில் இந்த 3 பேர்களின் விக்கெட்டுகளையும் சிஎஸ்கே விரைவில் வீழ்த்த வேண்டும். இதே போன்று ஆர்சிபி அணியின் மற்றொரு புதிய வீரரான கேமரன் கிரீன் பேட்டிங் மற்றும் பந்து வீச்சில் 2லுமே சிறப்பாக விளையாடக்கூடியவர். கேமரன் கிரீனின் வருகை ஆர்சிபி அணியின் பலத்தை பல மடங்கு அதிகரித்து இருக்கின்றது. இதனால் கேமரன் கிரீன் சிஎஸ்கேவிற்கு சிம்ம சொப்பனமாக விளங்குவார். இந்த பட்டியலில் 5வது இடத்தை பிடித்திருப்பவர் முகமது சிராஜ். தன்னுடைய புத்தி கூர்மையான வேகப்பந்து வீச்சால் சிஎஸ்கே வீரர்களை தடுமாற வைப்பார். இந்த 5 வீரர்களுமே சிஎஸ்கேவிற்கு பிரச்சனையாக இருந்தாலும் யாஷ் தயால், தமிழக வீரர் தினேஷ் கார்த்திக் ஆகியோரும் சிஎஸ்கே அணிக்கு பிரச்சனைகளை கொடுக்கலாம்.